அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செல்லப்பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெறாவிட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, இது தொடர்பான அறிக்கையில சென்னை மாநகராட்சி என்ன குறிப்பிட்டிருக்கிறது? சென்னை மாநகராட்சி பகுதிகளில் செல்ல பிராணிகளை வளர்ப்போர் ஆண்டுதோறும் தங்களது செல்ல பிராணிகளின் உரிமத்தை இணைய வழியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அந்த உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த உரிமத்தை எவ்வாறு பெறுவது என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை கால்நடை மருத்துவ பிரிவின் சார்பில் செல்ல பிராணிகளுக்கு இணைய வழி மூலம் உரிமம் வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. செல்ல பிராணிகளை வளர்ப்போர் சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் உள்ள பெட் அனிமல் லைசன்ஸ் என்ற பகுதியை தேர்வு செய்து தங்களது அலைபேசி எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்த பின்னர் தங்களது பெயர், முகவரி, அடையாள அட்டை, செல்ல பிராணிகளின் புகைப்படம் மற்றும் பிற விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இவ்விவரங்கள் மண்டல கால்நடை உதவி மருத்துவர்களால் சரிபார்க்கப்பட்டு செல்ல பிராணிகளுக்கான உரிமம் உறுதிப்படுத்தப்படும். இவ்விவரம் குறுஞ்செய்தி மூலம் செல்ல பிராணியின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும். இதற்கான கட்டணம் 50 ரூபாயை ஆன்லைன் மூலம் செலுத்தி செல்ல பிராணி வளர்ப்போர் உரிமத்தை சென்னை மாநகராட்சியின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த உரிமம் அது வழங்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டிற்கு செல்லுபடியாகும். ஆண்டுதோறும் இந்த உரிமத்தை செல்ல பிராணிகளை வளர்ப்போர் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் செல்ல பிராணிகள் சிகிச்சை மையங்களில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி உரிமம் பெற்ற செல்ல பிராணிகளுக்கு இலவசமாக செலுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.